இந்தாங்க சார். தேங்க்ஸ். மச்சான், என்னடா? என்னடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா? வேலை கீழ தவறுதலா கொடுத்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா? ஊர்ல என் தங்கச்சி எழுதிருக்காடா. என்னவா? ஊர்ல மழையே இல்லையா, அப்பாவுக்கு கூலி வேலை கூட கிடைக்க மாட்டாங்கடா. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அது மட்டும் இல்லடா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே உங்க செலவெல்லாம் போக மீதி பணம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, வட்டியெல்லாம் கட்டணும்னு எழுதியிருக்காங்கடா. நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம எப்படா பணம் அனுப்ப முடியும்? இந்தா உங்க அப்பாவும் எழுதியிருக்காரு. எங்க அப்பா மட்டும் என்ன எழுதியிருக்க போறாரு? அதே பஞ்ச புராணத்தை தான் பாடியிருப்பாரு. இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்டா நினைக்கிறேன். ஹலோ, யாரு ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார், நம்ம டைரக்ஷன்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சா? நம்ம பையன் கோபிட்ட கொடுத்துறோம் சார். ஓகே சார், நல்லது நல்லது. மச்சான், என்னடா ஒரு மாதிரியா ஃபீலிங்கா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, ஊர்ல இருந்து தங்கச்சி லெட்டர் எழுதியிருக்கா. ஓ, இத பாரு, ஊருக்கு அனுப்ப எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணி கூட. 1000 ரூபாயா? மாப்ள, சொல்றேன் தப்பா நினைக்காத மாப்ள. ஒரு 1000 ரூபாய் 10 வட்டிக்கு கிடைக்கும்னு ஒரு ஆட்டோ புடிச்சு மெட்ராஸ் சிட்டி பூரா ராவ் ராவ் டிரைவிட்டு வர்றேன். ஒருத்தன் கூட தர மாட்டேங்கிறா மாப்ள. அப்புறம் ஏன்டா பேட்டரியே இல்லாத டம்மி போன்ல ரஜினியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ரஜினி கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா ஆட்டோக்காரன் காசு கேட்க மாட்டான். அப்ப அதுக்கே உன்கிட்ட காசு இல்லையா? டேய் இத பாரு, நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கூட. வேலையா? ஏன்டா நீங்க ஏற்கனவே படிச்சவங்களாச்சே, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்ல. டேய், என்னடா கூலி வேலைன்னு சொல்ற? அவனே ஓகேடா, நீ ஏன் பதற? அண்ணே ஆட்டோக்காரனே, ஒன்சன் ப்ளீஸ். அவரை எதுக்குடா இவன் கூப்பிடுறான்? என்ன தம்பி, இவங்க 2 பேரும் என் உயிர் நண்பங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவனை உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் கூட்டி போய் ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. ஆமாங்க. அடுத்தவங்க ஆட்டோ எதுக்கு தம்பி? என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டுட்டு. நான் சொல்லல. தேங்க்ஸ்ங்க. கை கொடுங்க. கிரேட்ண்ணே. தம்பி, இந்த நடிக்கிற சான்ஸ். கவலையே படாதீங்க. ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவா நடிக்கிறீங்க, இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளையா நடிக்கிறாரு. டேய், ரெண்டும் ஒண்ணுதானடா. புரியாத சும்மாறா. என்னண்ணே? ரஜினி. ஆஹா, எனக்கு அது போதும் தம்பி. தம்பி, அப்புறம் வர்றது நல்லா நல்லா. அண்ணே, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். வாங்க தம்பி வாங்க. என்னடா நீ இந்த டுபாக்கூர் சொல்றான்ட்டு நீயும் ஆட்டோ ஓட்டுறேங்கிற? இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோக்காரன். என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ ஓட்டுவோம் பார்த்துட்டானா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும்ல. அதை விட அந்த பொண்ணுங்க பார்த்துச்சுக்கன்னு வை, அவ்வளவுதான். நாம ப்ரொஃபசர் இல்லைங்கிறது தெரிஞ்சு அப்புறம் ஏன் லவ் ஃபெயில் ஆயிரும்டா. இத பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது நமக்கு வேலை இல்லைங்கிறது. இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்ல. முதல்ல நான் ஊருக்கு பணம் அனுப்பணும், அவ்வளவுதான். டேய் டுபாக்கூர், என்னடா? அவனுக்கு ஆட்டோனா எனக்கு என்ன மீன்பாடி வண்டியாடா? ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் இது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அது நம்முடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பா. ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப டேய், நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுடா. டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே, ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய், அந்த கண்ணழகி இல்ல, அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாடா. யாரு, மீனாவா? ஆமாடா. டேய், இதுக்கு மட்டும் நீ ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கேன், நாம 3 பேருமே கோடீஸ்வரங்க தான்டா. அதுக்கப்புறம் எம்எல்ஏ காலேஜுக்கு அவன் பிரின்சிபல் ஆயிருவான். நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவான். இருக்கிற மிச்சமை சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க்கா நானான்னு பாத்துருவேன். டேய் டேய் டேய், ஓவரா கற்பனை பண்ணாதடா. இந்த எது கட் பண்ண? அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றதும் உண்மை, நாம அதுங்களை லவ் பண்றதும் உண்மைதானடா. அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டியை வச்சு. ப்ரொஃபஷன் நினைச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேலை இல்லைங்கிற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சாக்க செருப்படி தான் விழும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? டேய் மச்சான், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? தேவையில்லாம எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? அதானே, ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யப்பா. வாயை முடுறா. நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். இது பாருங்க, இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா, படிச்சவங்களா,
எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாதான், ஒழுக்கமான பிள்ளைங்களாம். அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசியா சனீஸ்வரன் ஒரு சுத்திட்டு நாளை காலையில நம்ம புறப்படுறோம். ஆமா பாத்தியா மீனா, எங்க வீட்டுக்கு வந்து தங்கின அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சந்திரா, இந்த மாப்பிள்ளைங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களாம். அதனால 2 பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரனு முடிவு பண்ணிட்டோம். எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழிய பாருங்க. ஏன் சந்திரா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது சாதாரணமா? கிடைக்கும் போதே அமைக்கிற வேண்டாம். ஆமாமா, இதுகளுக்கு என்ன தெரியுது? என்னடி இது? இந்த கிழவிய சேர்ந்துதா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் கீத்து, வர மாப்பிள்ளைங்க நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அண்ணா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏன்டி எல்லாத்துக்கும் பயப்படுற? நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதானே எதுவும் நடக்கும். ஆமாமா, அதையும் மீறி அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாருன்னா நாங்க ப்ரொஃபஸரை லவ் பண்றோம், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு ஓப்பனா சொல்லிடலாம். கரெக்ட் தானேக்கா? கரெக்ட் தான், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ரவி கிட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் வரலையே. என்னது, நாளைக்கு ஊருக்கு போறாங்களா? ஆமா, அடுத்த வாரம் தானே போறதா சொன்னாங்க. அது ஓல்டு நியூஸ். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல். அது மட்டும் இல்ல, நாளைக்கே மந்திரி வீட்ல இருந்து அவங்கள பொண்ணு பாக்குறதுக்கு பசங்க வர்றாங்களா, தெரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாண்டா. நீ என்ன பண்ற, உடனடியா ஒரு லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு உன் காதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற. என்ன யோசிக்கிற? அது முடியாதா? அப்ப ஒண்ணு பண்ணு, இந்தா இந்த பூவெல்லாம் கொண்டு போய் அவ மேல தூவிட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பாட்டை பாடிட்டு வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு வந்துகிட்டே இரு. வாய்க்கு வந்தபடி பேசாதடா. என்ன நான் அவளை மனசார விரும்புறேன். விரும்புறியா? எதுக்கு விரும்புற? இவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் கூட கௌரவம் பார்க்காம யதார்த்தமா பழகுறா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்குல்ல? அப்ப வா, ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துடலாமா? இருடா, என்னடா சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ப்ரொஃபஸர்ல ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோன்னு உண்மையை சொல்லிடலாம். ஐயோ, இதயத்துல இருந்தே உன்னோட இதாண்டா பிரச்சனை. லவ்வ சரியான டைமுக்கு சொல்லி தொலைக்க மாட்டடா. சர்ரா, போய் உண்மையை சொல்றா. என்ன, என் ஆளு நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு தெரிஞ்ச மறுகணமே என்ன நடுத்தரோடு தூக்கி போட்டு மிதிப்பா. அதை பத்தி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருக்கிறேன், இனிமே ஃபியூச்சர்லையும் வாங்க போறேன். இது இடையில வாங்கினா நினைச்சிட்டு போறேன். இதுக்காக ஏற்பட்ட காயங்களை எல்லாம் காதலுக்காக செய்யற தியாகங்களா நினைச்சுக்கிறேன். வாடா, சீக்கிரம் ஆட்டோல ஏறா, வாடா. சரக்கு வச்சிருக்கேன். ஏய், இந்த பாட்டுக்கிட்டு பாடல் வச்சா கொண்டு போடுவோம் உன்னை. வெடி உள்ளார. இறக்கி வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன். இங்க வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்கார்ல, அவட்ட போய் ரவி சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சான்னு சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களா? அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏத்து பேசிக்கிட்ட லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றாச்சு இப்போ. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இது? நான் தான் பாட்டி, உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி. அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். ஏய், என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். ஏண்டா, ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்டே வசூல் பண்ண பாக்குறியா? கொண்டு போடுறோம் உன்னை. போடாங்க. நீ வாங்க பாட்டி. அவங்க போடா, கிட்ட வெறும் போய் இட்லி. ஒரு அருமையான ப்ரொடியூசரை கெடுத்து விட்டானே. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? குட்ரா. இரு. என்னது? நானும் உன்னை நேசிக்கிறேன். அடா பாவி, அதான் நேராவே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறியே, அப்புறம் எதுக்குடா கைக்குட்டை எல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க? டேய், ஏதாவது பிரச்சனை நேர்ல சொல்லலாம். ஆ, இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்டா, இப்படிதான் சொல்லணும். ஐயையே, நல்ல வேளை புறா கால்ல கட்டி அனுப்பாம விட்டிய உன் காதல. எந்த கால்ல கட்டி விட்டாலும் காதல் ஒண்ணுதான்டா. ஓல்ட் இஸ் கோல்ட். பரவாயில்ல. டேய் மச்சான், என்னடா? என்ன ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, ஜெயில பூ வேற சொல்லி அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு நம்ம திம்ஸ் ஊருக்கு கிளம்புது. அதான் அது முன்னாடி ஒரு காட்டு காட்டலான்ட்டு ஸ்டைல். அப்படியா? என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்றா. மச்சான், என்ன வர சொல்றேன், ரெடியா இருக்கீல்ல? ஓ ரெடி. ரவி சார், ரவி சார். பாரா, உன் பார்ட்டி கன் பார்ட்டிடா வந்து நிக்குது பாரு வாசல்ல. கிளம்பு கிளம்பு, போ போட போட போ. ஏய், நானும் போறேன். வாங்க மீனா. என்ன, ஊருக்கு புறப்பட்டீங்களா? ஆமா, சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆமாங்க, ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும். என்ன மீனு யோசிக்கிற?
இதெல்லாம் எப்போ பேசிருக்க வேண்டியது. இப்பவே ரொம்ப லேட். போ போ. போறேன். ப்ரொஃபசர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஹீரோ சார், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஓகே. என்ன ப்ரொஃபசர், எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நோ நோ, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது. தைரியமா இருக்கணும். தேங்க் யூ. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையிலேயே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் மாதிரி இது இருக்கீங்க. என்னோடதுதான். அக்செப்ட் திஸ். தேங்க் யூ. மீனா, ஆரம்பத்துல உங்ககிட்ட சில உண்மையில சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன். இப்போ நான் சொல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இன்னைக்கு என்னோட பொசிஷன் இது என்னன்னா, பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏழை, நீ பணக்காரி, நாம 2 பேருக்கு எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க, அதானே? அது மட்டும் இல்லைங்க. நான் நீங்க ஏழை குடும்பத்துல பிறந்தவரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவரு, கிராமத்துல இருந்து வந்தவரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை விரும்பினேன். அது சரிங்க, இருந்தாலும் நான் என்ன சொன்ன. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு காசு பணத்தை விட உங்க நல்ல மனசுதான் முக்கியம். மீனா, இத வந்துட்டு பாட்டி. மீனா ப்ளீஸ், நான் சொல்றது. நீங்க உங்க பதில எப்ப வேணாலும் சொல்லுங்க, நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். ஆனா என் மனசு முழுசும் நீங்க மட்டும்தான் நிறைஞ்சிருக்கீங்க. அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வரேன். மீனா, ஏண்டா என்னமோ சொல்லணும்னு சொன்னீல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லணும் தான்டா நினைச்சேன். ஆனா மீனா என்ன சொல்லவே விடல. ஏன் மீனா குட்டி, ராமகாலம் வரதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, எங்க போயிருந்த? அந்த ப்ரொஃபஸருங்க இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். யாரு? வணக்கம். இந்த தம்பி தானா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் பேத்தி கடல்ல விழுந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்களாம். நீங்க மட்டும் வரலைன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி இருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. தேங்க்யூ. இது யாரு? அடடே, இன்னொரு ப்ரொபசர் சொன்னீங்க, அந்த தம்பியா? ஆமா பாட்டி, பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பேத்தி கீதா. அது கூட எனக்கு நல்லா தெரியும். ஆ. இந்த ஜிப்பா கூட என்னோடதே தான். என்னது? டைரக்ஷன் பாட்டி. இந்த இட்லி டைரக்டர் தான் தெரியுமே. Glad to meet you. மோதிரம் பத்திரம் ஐயோ ஆத்தி, இருக்குப்பா. கையில தான் இருக்கு. சீ, தமாஷ் பண்றியா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேனே. பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க. அட போப்பா, விளையாட்டு பயலா இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் என் பேத்திங்களை பொண்ணு பாக்குறதுக்கு மந்திரி வீட்ல இருந்து வர்றாங்க. அநேகமா இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா வந்துருங்க. என்ன, வரட்டுமா? வாமா. வரேன். மீனா, என்னோட ஞாபகார்த்தமா ப்ளீஸ். தேங்க்யூ. ஐயோ 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 ஐயோ. சூப்பர்ரா, குடிக்கடா. மந்திரி வந்தாச்சு, மந்திரி வந்தாச்சு. வணக்கம் சார். வாங்கண்ணே. கட்சிக்காரனா இருந்தா சம்மதியாக போறோம். ஆமாண்ணே, இது என் பங்காளி. அடியா, வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வாங்க அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. போன வாரமே வந்திருக்க வேண்டியதுமா. நானும் தம்பி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறோம்ல. எப்ப சொல்லிட்டு சொன்னேன்ல? முதல்ல சொல்லு. சொன்னா. சொந்தமா டெல்லி வரைக்கும் போக இருந்தது. அதான் லேட் ஆகி போச்சுமா. உட்காருங்கண்ணே. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. என் பசங்களுக்கு உங்க பேத்திகளை கல்யாணம் முடிக்கலாம்னு பேச வந்திருக்கோம். சரி, உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் பேரன நீங்களும் ஒரே கட்சி, நீங்க மந்திரியா வேற இருக்கிறீங்க. உங்க வீட்டுல பொண்ணு கொடுக்கறது எங்களுக்கு தானே பெருமை. பெருமை பத்தி அப்புறம் பேசலாம். போய் தங்கச்சிங்களை கூட்டிட்டு வா, போ. இந்த ஒரு நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். சந்திரா, ஓடியா ஓடியா ஓடியா. பங்காளி உட்கார்ற. பங்காளி, மாப்பிள்ளைங்க எப்படி இருக்கானுங்க? மாப்பிள்ளைக்கு பிரமாதமா இருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? 2 பேரும் டிகிரி படிச்சிருக்காங்கடா. அப்படியா? 7 தலைமுறைக்கு சொத்து இருக்குது. அரசாங்க சொத்து மொத்தமா அவருதான். கேட்டுக்கிட்டியா? பங்காளி, இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, என் தங்கச்சிங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட மாட்டாங்கடா. அது மட்டும் இல்ல, ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர், நான் எம்எல்ஏ. இந்த சம்பந்தம் நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அரசியல் செல்வாக்கு எங்கேயோ போயிடும்டா. அண்ணன் மந்திரி ஆயிடுவாரு. பொண்ணு நல்லா இருக்காங்கல்ல? 2 பேரும் ரொம்ப அம்சமா இருக்காங்க. நீ கூட இவங்க வயசுல அப்படிதான் இருந்த.
பெரிய தங்கச்சி மீனா, சின்ன வணக்கம். கீதா. ஆமா அறிமுகப்படுத்து. சின்ன வயசுல பாத்துட்டு இருக்கேன்ல நீ வேற. இத பாருமா, இவன் பெரியவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். இவன் சின்னவன், சின்னவனுக்கு சின்னது. ஏய் பொண்ணுல பிடிச்சிருக்குல்ல? சூப்பர்ப்பா. ஐயோ தூள்பா. ஐயே என்ன இப்படி அலையறானுங்க? சரியான சட பசங்க. என்ன கண்ணுங்களா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? ஓ பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். அப்புறம் என்னையா, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? முடிச்சலானே? அவசரப்படாதீங்க, நாங்க இன்னும் 5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. ஏய் என்ன சொல்ற நீ? இரியா இரியா, குழந்தை என்னமோ சொல்ல வருது, நீ சொல்லுமா. நானும் எங்க அக்காவும் இன்னும் மேல படிக்க போறோம். நான் டாக்டருக்கு, இவன் இன்ஜினியருக்கு. ஐயா அதுக்குள்ள என் பசங்களுக்கு பல்லெல்லாம் கொட்டி போடுமாமா. பல்லு செட்டு வச்சுட்டா போகுது. அதுக்கு தான் சொல்றோம், உங்க பையங்களுக்கு வேற பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. தப்பா நினைக்காதீங்க, அவங்க கல்யாணத்துக்கு நாங்க கண்டிப்பா வரோம். நன்றி, வணக்கம். என்ன அது டிவில சொல்ற மாதிரி சொல்றாங்க? தடங்களுக்கு வருந்துகிறோம். ஏய் மீனா நில்லு. ஏய் பாட்டி, என்ன சொல்லுங்க? எனக்கு என்னடா தெரியும்? அப்படியே ஐயா, போட்டு. என்ன விட்டுரு. அண்ணே அண்ணே அண்ணே, என் தங்கச்சிங்க ஏதோ குழம்பி இருக்காளுங்க. தப்பா நினைக்காதீங்க. என்ன வெண்டைக்காய் குழம்பி இருக்காங்க, நீ தான் குழம்பி இருக்க. அவங்க தெளிவா தான் இருக்காங்க. ஏ வாங்கடா. அண்ணே அண்ணே ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்கண்ணே. என்னதையா கேக்குறது? பொண்ணுகிட்ட கரெக்டா வித்தியாசம் கூப்பிட வேணாம். சார் கோபப்படாதீங்க. அவமானப்படுத்துறியா? சார் கோபப்படாதீங்க என்ன வேற பொண்ணு கிடைக்க நினைச்சீங்களா ஐயா? சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் அவசரப்படாதீங்க சார். சொல்றேன். ஏண்டி அறிவு கிட்டவளுங்களா? நான் தான் உங்க அண்ணன் கிட்ட பக்குவமா பேசி முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள ஏண்டி எதையோ சொல்லி குழப்புறீங்க அவனை? எங்க விழுங்க ஒத்து. ஏய் நீ டாக்டர் படிக்க போற, நீ இன்ஜினியர் படிக்க போற, என்கிட்ட சொன்னீங்களா? இல்ல, பின்னதுக்கு அங்க சொல்லி என்ன அவமானப்படுத்துறீங்க? அந்த மாப்பிள்ளைங்களை எங்களுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கூட்டிட்டு வர ஒவ்வொரு மாப்பிளையும் ஒருத்தன் குடிக்காரன், அவனுக்கு படிப்பு சரியில்லை, அந்த நொட்டை இந்த நொட்டை சொல்லி எல்லாரும் திருப்பி அனுப்பிச்சிடுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன குறைச்சல்? அது வந்துப்பா. ஏய், நீ இல்ல, பேசாத. இல்ல நான் பேசல. பகலி நீ ஏன் சொல்ற? வந்த மாப்பிள்ளை என்ன குறைச்சல்? நான் கூட்டிட்டு வர மாப்பிள்ளை எல்லாம் எதுக்காக வேண்டாங்கிறாங்கன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். இல்ல அவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அவங்களே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டோம், அவங்களே கல்யாணம் பண்ணிட்டோம். ஹலோ யாரு? நாங்க எம்எல்ஏட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு பேசுறோம். எம்எல்ஏ தங்கச்சி ஃப்ரெண்டா? யாரா நீ? உன் பேர் என்னடா? ஏண்டா ரொம்ப சத்தம் போட்டு பேசுறேன், ஒருவேளை எம்எல்ஏவா இருக்குமோ? அட நீ வேற. நேரத்துல எந்த எம்எல்ஏ வீட்ல இருப்பாரு? ஒண்ணு தொகுதியில இருப்பாரு, இல்லாட்டி அதிகமா சொத்து சேர்த்து ஜெயில இருப்பாரு. குடு, எவனோ வேலைக்கார எடுத்துட்டு விளையாடுறான், அவன்கிட்ட நான் கொஞ்சம் விளையாடுறேன். ஹலோ, நான் எம்எல்ஏ மச்சான் பேசுறேன். ஏய் என்ன மச்சானா? ஆமாண்டா மடையா. டேய் பொறுமை. வேலைக்காரன் விளையாடுறான். ஏண்டா டேய், அந்த பொண்ணுங்களுக்கு நாங்க லவ்வர்ஸ்னா எம்எல்ஏக்கு நாங்க மச்சான் தானே. என்ன பேச்சு பேசுற நீ? டேய் வேலைக்காரங்க போன் எடுத்தா கொஞ்சம் பொறுப்பா பேச கத்துக்கங்கடா. நீ யாரா? நீ பெரிய லார்டு லவக்கு தாசா? யாரா நீ? திருட்டு ராஸ்கல், நான் எம்எல்ஏ பேசுறேன்டா. யார் பேசுறாரு? ஐயோ நீ பேசு. ஐயா சொல்லுங்க ஐயா. எம்எல்ஏ கிட்ட இவ்வளவு தெனாட்டா பேசுறியா? இன்னைக்கே உன்னை வெட்டி போச்சிரண்டா. பொலியா. டேய் பொலியா. கோபி போன்ல பேசுறவங்க யாரு? அது மாணிக்கண்ண வீட்ல இருக்கிற ப்ரொஃபசருங்க. அதான் நான் கேட்கல. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஃப்ரெண்டுங்கறான், லவ்வருங்கறான், அந்த அளவுக்கு போயிட்டீங்களா நீங்க? அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தப்பானவங்க இல்ல, ரொம்ப நல்லவங்க. நாங்க அவங்கள மனசார விரும்புறோம், அவங்களும் எங்களை விரும்புறாங்க. நாங்க உயிருக்கு உயிரா அவங்கள லவ் பண்றோம். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சொல்லுவேன். இவங்கள மனசுல வச்சுட்டு தான் வர மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்றீங்களா? அது இல்லடா, இவங்க 2 பேரும் கடல்ல குளிச்சிருக்காங்க. திடீர்னு அலை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான். அப்ப அந்த பிள்ளைங்க தான் வந்து காப்பாத்திருக்காங்க. அதுல ஏதோ என்ன பழக்கம். பழக்கம்? முதல்ல உன்னை வெட்டி கொள்ளணும். எல்லாம் கூட்டு சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்களா? டேய், இல்லடா, நீ என்னோட பங்காளியாச்சே, இவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சேன். எவனோ வாத்தியானோட சுத்த விட்டியாடா? நீ மனுஷனா நீ? ஐயோ அப்படிலாம் சொல்லாத பங்காளி. அவங்க உன் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தங்கச்சிக்கு தான். அந்த பசங்க ஏதோ யதார்த்தமா பழகுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும் தெரியாம போச்சு. அப்படி ஏதாவது தப்பு நடந்ததா அதுக்கு தங்கச்சிக்கு மட்டும் காரணம் இல்ல, நாங்களும் தான் காரணம். ஆனா பங்காளி ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த பசங்க தங்கமான பசங்க, ஒழுக்கமான பசங்க, எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது பங்காளி. ஆமாங்க மாமா, அவங்களுக்கு வசதி இல்லைன்னா கூட நம்ம பொண்ணுங்களுக்கு ஏத்த மாப்பிள்ளைங்க தான். அப்படிப்பட்ட மாப்பிள்ளைங்க தேடினா கூட கிடைக்காது பங்காளி. என்னடா சர்டிபிகேட் கொடுக்குறியா? சீ வாய மூடுறா. அதுக்காக கூலிக்கார பசங்களை என் வீட்டு மருமகனா கொண்டு வர சொல்றியா? எந்த காரணத்துக்கு கொண்டு என் ஸ்டேட்டஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதோ பீச்சுக்கு போனாங்களா, தண்ணியில ஊந்தாங்களா, ரோட்ல போறவங்க காப்பாத்தினானா உடனே லவ் வந்துருச்சான். நீங்க ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற தயாரா இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இங்க வந்துட்டு போனாரே மினிஸ்டர், அவரோட பசங்க தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. அடுத்த மாசம் கல்யாணம். அப்பா அவசரப்படாம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. அவங்க ஆசைப்படுற மாதிரி அந்த பசங்க. நீ வாய மூடு. அவனுக்கு இஷ்டத்துக்கு என்னால ஆடிட்டு இருக்க முடியாது. அடுத்த மாசம் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அண்ணே, நாங்க விருப்பப்படுறவங்கள கட்டி வைக்கிறதா இருந்தா வைங்க, இல்லன்னா எங்களுக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஓஹோ பாத்தியா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களாச்சும் செல்லமா வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி படிக்க வச்சு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, எனக்கு கிடைக்கிற மரியாதையை பத்தியா? அண்ணே, நீங்க தான் எங்களை வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, எல்லாமே செஞ்சீங்க. நாங்க இல்லைன்னு சொல்லல.
அதே மாதிரி நாங்க ஆசைப்பட்டவங்களோட சேர்த்து வைக்கிறதும் உங்க கடமை தானே. எங்களுக்கு பிடிக்காதவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சா நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த பாருங்கண்ணே, நாங்க விருப்பப்பட்டவங்களோட சேர்த்து வைக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணுங்க. இல்லனா உங்க கையாலே விஷத்தை கொடுத்து எங்களை கொன்னுடுங்கண்ணே. ஐயோ என் பேத்திங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறாளுங்களே, நான் என்னடா பண்ணுவேன்? ஏய் ஐயோ கதவை மூடுறாளுங்களே. ஏன் மீனா, மீனா. பங்காளி, கௌரவம் போனாலும் வந்துரும்பா. ஆனா உங்க தங்கச்சிங்க உசுறு போனா திரும்பி வரவே வராது. தயவு செஞ்சு யோசனை பண்ணி முடிவு பண்ணுப்பா. நான் வரேன். இல்லடா, அந்த பசங்களோட அப்பா அம்மா வர வச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்னது ப்ரொஃபசர் இல்லையா? டேய் என்னடா சொல்றீங்க நீங்க? உண்மையை சொல்றா, உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? தற்சமயத்துக்கு வேலை இல்லைங்க. வேலை இல்லையா? ஆமா சார், சும்மா நாச்சுக்கு தான் சார் சொன்னோம். ஐயோ என்ன கேப்பை நினைச்சீங்க நீங்க? சார் 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 அவங்க மேல தப்பு இல்ல சார். அவங்க உண்மையை தான் சொல்ல சொன்னாங்க. உண்மையை சொன்னா வீடு தர மாட்டாரா? ப்ரொபோசல் போய் சொல்லுங்க சொல்லி கொடுத்து நான் தான் சார். இதுக்கெல்லாம் காரணமே நீதானா? வீட்டு விட்டு வெளிய நான் சொல்றது கேளுங்க சார். தெரியாம நடந்து போச்சு சார். கொலைகாரன் ஆயிடுவேன். நான் சொல்றது கேளுங்க. என்னடா தெரியாம நடந்து போச்சு? என்னடாச்சு? என்னாச்சா? இத்தனை நாளும் ப்ரொஃபசர் போய் சொல்லி நம்மள ஏமாத்துறாங்கடி ஃப்ராட் பசங்க. சார், ஃப்ராட் கிட்னெல்லாம் சொல்லாதீங்க சார். நாங்க படிச்சதானே உண்மைதான் சார். வேலைக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சார். போன மாசமே எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்க வேண்டியது சார். எங்க நேரம் இன்னும் வேலை கிடைக்கல. ஏய் இந்த ஜால் ஜாப்லாம் இங்க வேணாம். இன்னும் 5 நிமிஷத்துல 3 பேர் இந்த வீட்டு விட்டு காலி பண்றீங்க. என்னடி பார்த்து நிக்கிற? போய் பங்காளி ஃபோன் பண்ணு. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டி. இல்லன்னா என்ன தொலைச்சிருவான் அவன். ஹலோ எனக்கு அவசரப்படாதீங்க. என்னடி என்ன? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ போய் நீங்க இந்த உண்மையை சொன்னீங்கன்னா வேலை இல்லாத பசங்களுக்கு என் தங்கச்சிங்களை தரமாட்டேன்னு மாமா கல்யாணத்தையே நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டுமே, எனக்கு என்ன அதை பத்தி போ. என்னங்க நீங்க நிறுத்தத்தோட விட்டுருவாரா? அந்த பொண்ணுங்களுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. புரியாம பேசுறீங்களே. ஏற்கனவே அந்த பொண்ணுங்க இவங்க இல்லன்னா நாங்க உயிரோடயே இருக்க மாட்டோம்னு சொன்னதுனால தானே மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. இப்ப போய் அவங்கள வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த பொண்ணுங்க சம்மதிக்குமா? இங்க பாருங்க, நாளைக்கு அந்த பொண்ணுங்க ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அந்த பாவம் நம்மளதாங்க வந்து சேரும். அதுக்காக இந்த வேலை இல்லாத பசங்களுக்கு என்ன வக்காலத்து வாங்க சொல்றியா? இந்த பொம்பளை எனக்கு வேணாடி. நான் இப்பவே ஃபோன் பண்றேன். சார் சார் அவசரப்படாதீங்க சார். அவங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் எம்எல்ஏக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்களுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் சார். அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் சார். அவசரப்பட்டு தற்கொலை இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது உங்களையும் தானே சார் பாதிக்கும். என்னடா எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுத்துறீங்களா? அதெல்லாம் சார் 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 சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அந்த பொண்ணுங்க எல்லாம் யார் சார்? உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தானே சார். அதுங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்புனா அது உங்களுக்கு இல்லையா சார்? சார், தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த 2 பொண்ணுங்க எங்களை காதலிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் சார். ஏன் வேலை வெட்டி இல்லாத உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சாவே எனக்கு கொன்னுடுவான் அந்த ஆளு. சார் என்ன சார் நீங்க எங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க பணம் கொடுத்தோன்னு சொன்னல சார். அந்த ஆளே எங்ககிட்ட சொன்னான் சார், இன்னும் 15 நாள்ல உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு. ஆமா சார், வர்ற 1ஆம் தேதி நாங்க 2 பேரும் ப்ரொஃபசர் ஆயிருப்போம் சார். ஆமா சார். 15 நாள் மட்டும் இவங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த அந்த எம்எல்ஏட்ட மறைச்சிட்டீங்கன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும் சார். எனக்கு அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு சின்ன பொய் சொல்றதுல தப்பே இல்ல. அவங்கதான் 15 நாள்ல வேலை கிடைச்சிரும்னு சொல்றாங்கல்ல. சார் சார் தயவு செஞ்சு மனசு வைங்க சார். அப்ப 15 நாள்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ல சார்? கண்டிப்பா கிடைச்சிரும் சார், சத்தியமா கிடைச்சிரும் சார். எங்களை நம்புங்க சார். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்தை எவனுக்குமே சொல்லாதீங்க சார். எங்க அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டோம் சார். அப்பா அம்மா என்னடா கீதா மீனாவுக்கு தெரியக்கூடாது. டேய் அவங்களுக்கு சொல்லணும் எப்படிடா? என்ன பேச்சு பேசுற? பொம்பளைங்க போய் ஓட்ட வாயிடா, அதுல ரகசியம் தங்காது. அப்படி 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 போயிடும்ல. டேய் டோட்டல் அந்த விஷயத்தை போட்டு அமுக்குங்கடா. பாத்தீங்களா, நல்ல சகுனம், மணி அடிக்குது. இது கூட எங்க வேற சார், விஷயமா இவங்க தான் தான் இருக்கும். இருக்கோம். நாங்க தான் இந்த நம்பரே கொடுத்தோம். ஆமா, பிபி நம்பர். ஹலோ ஹலோ, யாரு எம்எல்ஏவா? என்ன பங்காளி? பங்காளி, என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளைங்களை நீயும் பார்த்துட்ட, பாட்டியும் பார்த்துட்டாங்க. சந்தோஷம் தான், நானும் பார்க்கணும்டா. மாப்பிள்ளைங்களை பார்க்கணும் அவ்வளவுதானே, பாத்துறா போச்சு. பங்காளி, நாளைக்கு நீ என்ன பண்ற, நேரா என் வீட்டுக்கு வந்துரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காலேஜ் போய் நாளைக்கே மாப்பிள்ளைங்களை பாத்துருவோம். காலேஜ் இல்லையா? ஏன் பங்காளி, ஒரு 15 நாள் கழிச்சு நீ வந்து பார்க்கலாமே. டேய் ஆல்ரெடி அவங்க எங்க மேல கோவமா இருக்காங்க. லேட்டா போய் மாப்பிள்ளை பார்த்தேன்னு வச்சுக்க, அண்ணனுக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்லுவாங்க. டபார், இதெல்லாம் வேணாம். நாளைக்கே நம்ம 2 பேரும் போய் மாப்பிள்ளை பாக்குறோம். போனவை என்ன சார்? இதோ பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளை காலையில நானும் அவனும் காலேஜ் முன்னாடி வந்து நிப்போம். எந்த காலேஜ் சார்? எந்த காலேஜ் நீங்களே முடிவு பண்ணி தொலைங்க. உங்ககிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன் நான். டேய் வேலையே இல்லாம எந்த காலேஜ்ல போய் நிக்கிறது? டேய்
உங்க நண்பன் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? என்னடா நாளை காலையில பழனியப்ப காலேஜ்ல நீங்க பிரின்சிபால். பிரின்சிபாலா? பிரின்சிபால் இல்ல, ப்ரொபோசர். அந்த பிரின்சிபல் வாயால உங்களை ப்ரொபோசர் சொல்ல வைக்கிறேன். எங்க காலேஜ்ல ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் வேணும்ன்றீங்க? ஆமா சார். ஆமா சார் சார் ப்ளீஸ் எப்படியா ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுத்துருங்க சார். ஓகே எடுத்துங்க. தேங்க் யூ சார். ஐயோ தேங்க்யூ சார். போலாம்டா. ஒன் மொமெண்ட். என்ன சார்? என்ன சார்? அது என்ன சீன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அவர்தான் டைரக்டர் சார், அவர்ட்டே கேளுங்க. அது ஒண்ணு இல்ல சார். கதை பிரகாரம் இவங்க 2 பேரும் ப்ரொபோசர். ஆமா சார், எல்லாம் கதை தான் சார். இந்த ப்ரொபோசர் 2 பேரும் ஒரு விழாவுக்காக காலேஜ் விட்டு வெளியே போறாங்க. ஓகே. போகும்போது எதுக்கு எம்எல்ஏ வர்றாரு. ஆமா. வந்தவரு ஒரு பிரின்சிபலை பார்த்து இந்த 2 ப்ரொபோசரும் நல்ல பசங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு ரொம்ப தங்கமான பசங்க சாருங்கிறாரு. உடனே அந்த எம்எல்ஏ அவருடைய 2 தங்கச்சியையும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அதான் சார் scene. ஆமா சார். எம்எல்ஏ என்ன கொலையா? ராசன் ரேஷன் இல்ல சார், ஆக்ஷன் சார். சுமாரா ஆக்ஷன். தமிழ்காத்த தலைவன் கோபி அவர்கள், இலக்கிய செல்வன் ரவி, தமிழ்காத்த தலைவன் கோபி. ஓஹோ, இதான் காலேஜா? என்ன பங்காளி, காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுதாடா? இளம் சிங்கங்களே, மாணவ தங்கங்களே, உங்கள் எண்ணங்களை மதுரை மாநாட்டிலே முழங்குவோம். தமிழின் புகழ்தனை தரணிக்கே வழங்குவோம். மாதமோ ஆடி மாணவர் புகழ் பாடி வெற்றிக்கனி நாடி மீண்டும் உங்களை தேடி வரும் இந்த ஜோடி ஜோடி ஜோடி. அதோ கோட்டும் சூட்டும் போட்டு மாலை போட்டிருக்காங்களே, அவங்க தான் மாப்பிள்ளைங்க. ஓ அப்படியா? ஆமா. டேய், அவங்கள வெறும் ப்ரொஃபசர் சொன்ன அரசியல்வாதி மாதிரி என்னமா ஸ்பீச் கொடுக்குறானுங்க? பேசாம நம்ம கட்சியில இளைஞர்களை தூக்கி போட்டுருங்க. நமது வருங்கால முதல்வர். டேய், ஏன்டா அதெல்லாம் சொல்றீங்க? வெளிய போற மாதிரி சீன்றா, எங்களை உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க இங்க உள்ள போங்க. இல்லையா? ஆமா. தம்பி, ப்ரொஃபசர் தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இந்த படத்தை நடிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓ, அந்த எம்எல்ஏ நடிக்கிறாரு நீங்களே? அவரேதான். அப்ப வாங்க வாங்க. என்னங்க தம்பி, அவசரமா எங்கே கிளம்பிட்டீங்க போல இருக்கு? கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 பேரும் இலக்கிய விழாக்கு போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஆமா சார். யாரு? என்ன கேட்டுட்ட? நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களே, அந்த பொண்ணுங்களோட சொந்த அண்ணன்பா எம்எல்ஏ. எம்எல்ஏ 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 எம்எல்ஏ. வணக்கம் சார். தேங்க்யூ. இவர்தான் எங்க காலேஜ் பிரின்சிபல். நான் பிரின்சிபல். வணக்கம். வணக்கம். என்னுடைய 2 தங்கச்சிகளையும் உங்க ப்ரொஃபசர்களுக்கு தான் கொடுக்க போறேன். தம்பிங்க எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்ல பசங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 2 பொண்ணுங்க இருந்திருந்தா இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி Very good. கொடுத்துருவேன். எம்எல்ஏ வீட்டு மாப்பிள்ளைகள், நமது பேரரசர் ரவி கோபி. தம்பிகளா, எனக்கு போய் பேசினா பிடிக்காது. நான் உண்மையை சொல்லுறேன். என் தங்கச்சிங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை நினைக்கும் போது ஆக்சுவலா நான் கொஞ்சம் யோசிச்சேன், ப்ரொஃபசர்களுக்கு போய் கொடுக்கணுமான்னு. ஆனா நேர்ல வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம், பிரின்சிபல் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். உங்க அப்பா அம்மா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. பங்காளி, முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி. உடனே கல்யாணம். சம்பந்தி எவ்வளவு கேட்டீங்க? 3 லட்சம். ஆளுக்கு 3 லட்சம். சரியா இருக்கா பாருங்க. நீங்க கொடுத்தா சரியாத்தான் இருக்கும். இந்த பணத்தை நீங்க வரதட்சணையா மட்டும் நினைச்சிடாதீங்க, சும்மா கடன் தான். என்ன சம்பந்தி, நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள என்ன, இதனோட சீர்வரிசையா வச்சுக்கங்க. சீர்வரிசையாவா? நீங்க நல்லா இருக்கணும். விடியா கால. ஓகே, வரேன். யோ, நமக்கு கிடைச்ச சம்பந்தி தங்கையா. டேய், நம்ம வேலை விஷயமா போன என்னாச்சு? அதான்ப்பா, வட்டச்செல்லாளர் வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அவன் டெல்லிக்கு போயிட்டானா. என்னது, டெல்லிக்கு போயிட்டான்? ஆமாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்குமா? ஆமா. எங்க உங்க பங்காளி எவ்வளவு எங்க மேல மரியாதை நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப வேலை கிடைக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சா என்னடா நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அதான் மச்சானே சொல்லிட்டாரே, காலேஜுக்கே உங்க 2 பேரையும் சேர்மன் ஆக்குறேன்னு. அப்புறம் என்ன? எது சேர்மன் ஆக்குறா? அது மட்டுமாடா, எங்க 2 பேர் கையிலயும் வைர முகூர்த்த மாட்டி வெளியே கொண்டு போய் 2 காரை காட்டி காரையும் சேர்த்து ஓட்டுங்கன்றாரு. டேய், இதுக்கு மேலேயும் வேலையை பத்தி பேசுங்க வச்சுக்கங்க. உங்களை மாதிரி மடைய அவனுக்கு கிடையாரா? இனிமேல இந்த வட்டச்செல்லாளர் தேவை நம்மளுக்கு தேவையில்ல. அவன் சொல்றதான் கரெக்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால பேசாம தாலி கட்டுற வழி பாருங்க. அட அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா. சார், சொல்றதை கேளுங்க. சூப்பர். சார், டேய், அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. டேய், என்னப்பா? அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கான் பாரு. பண்டு போறாரு, அதுக்கு என்னப்பா? அட அறிவு கட்டவனே, அந்த ஆள் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறோம் தானே இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ஆள் உண்மையை போட்டு கொடுத்துட்டானா நம்ம மாட்டிக்க மாட்டோம். டேய், அவர் கரெக்ட் பண்ணிடுவா. நீங்க எங்கேயும் போகலாம். அந்த ஆளை நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன். பேசாம இங்கே இருக்க.
தெய்வம். பிரின்சிபல் சார் எப்படி இருக்கீங்க? அடே நம்ம படத்தை எடுத்த டைரக்டர் தம்பி எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார்? உடனடியா நான் இந்த எம்எல்ஏ பார்த்தாகணும். எம்எல்ஏ தானே? நான் கூட்டி போறேன். வாங்க 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 சார். யோ என்னையா எம்எல்ஏ காட்டுன்னு இங்க கொண்டு தள்ளி விடுற? எம்எல்ஏ பார்க்க முடியாது. எவரும் இல்லாம பேசாத. என்ன? ரெண்டு பேர் நம்ம காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க நிஜமாவே ப்ரொஃபசர்னு சொல்லி எம்எல்ஏ தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அத முதல்ல தடுத்தாகணும். ஏன் தடுக்கணும்? ஏன் சார் தடுக்கணும்? யோ இல்லடி காலேஜ் பேர் கெட்டு போயா? அப்படியா? ஆமா. நீங்க பிரின்சிபல் தானே? ஆமா. அன்னைக்கு ஏன் ஆக்ட் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசை, அதனால நடிச்சேன். அதே மாதிரிதான் படிச்சுக்கிட்டே இருந்த பையர்களுக்கு ப்ரொஃபஸரா நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு, நடிச்சானுங்க. கண்டுக்கலாம் போங்க சார். நீ என்ன குழப்பற? ஓஹோ என்ன? எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீயும் அவங்கள ஒத்தனா. இரு உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். என்ன சார்? ஜீப்ல கூட்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? கம்பி எண்ணெய் வைக்கிறேன். பார்த்தா ரொம்ப பேசுறீங்க. கட்டி மேல கட்டி மேல. யோ இன்னும் ஏதோ சத்தம் கேக்குறியா? ஐயா இல்லைங்க கை விடு. நீங்க ப்ரொஃபஸராடா? கேக்குறல ப்ரொஃபஸரா? டேய் அங்க என்ன பார்வை? ப்ரொஃபஸரா வேலை செய்றீங்களா இல்லையா? அது வந்துங்க. என்னடா வந்து ப்ரொஃபஸர் இல்ல? ஆமா சார், நாங்க ப்ரொஃபஸர் இல்ல. அட பாவிங்களா! நான் எம்எல்ஏ ஏன் காம்பவுண்ட்ல வந்து என்ன ஏமாத்திருக்காங்க? ஏய் வாங்க, இவங்க ப்ரொஃபஸர் இல்ல உனக்கு தெரியுமா? இவங்க ப்ரொஃபஸர் இல்ல உனக்கு தெரியுமா? தெரியாது. ப்ரொஃபஸர்னு தான் சொன்னாங்க. டேய் வெளிய போடா, வெளிய போ. பேசாத, கொலை பண்ணிடு. அவசரப்படாத, நடந்த உண்மை நான் சொல்றேன். இவ்வளவு அசிங்கம் நடந்துக்கலாம். அவசரப்படாதீங்க சார். சார் ஏய் வந்து போய் சொல்லிட்டேன். காசு பண்ணிட்டான். டேய் மிதிச்சு சாவச்சு. போங்க. என்னங்க வெட்டி பா. இந்த பா நீங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. இந்த புரியுது சார். என்னையா தயாராரு? ஏமாத்திட்டானுங்க சார் அவனுங்க. ப்ரொஃபஸர் சொல்லி என்ன ஏமாத்திட்டானுங்க சார். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தானுங்க சார். காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு போய் வேஷம் போட்டு ஏமாச்சானுங்க திருட்டு பசங்க. வெக்கம் இல்லையா உனக்கு? நாம அரசியல்வாதிங்க, நாம டிராமா பண்ணி மக்களை ஏமாத்தினா ஒரு நியாயம் இருக்குது. சுண்டேகா பசங்க டிராமா பண்ணாங்கன்னு ஏமாந்து நிற்கிற அறிவு இருக்கா உனக்கு? வாடி கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் இங்கிலீஷ் பேச விடுங்க சார். சார் சார் இன்ஸ்பெக்டர் சார். சார் ப்ளீஸ் சார் எல்லாத்தையும் ஏத்து. ஐயா ஐயா கொஞ்சம் பாருங்க, முக்கிய பாருங்க. ஐயா ஐயா அவசரப்படாதீங்க. ஐயா 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 எல்லாத்துக்கும் காரணம் என்னய்யா? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐயா நான் சொல்றேன் கேளுங்க சாமி. ஐயா 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 ஐயா